வணக்கம். மனித உணவு பழங்கள் மட்டும்தான். பழங்கள சாப்பிட்டா எந்த நோயும் வராதுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம உடம்புல சத்து குறைபாடு இருக்குது. ஏதோ ஒரு சத்து அதாவது எல்லா நோய்க்கும் சத்து குறைபாடு தான் காரணம். எல்லா சத்து குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக நோய் வரும். வேறு எந்த காரணமும் கிடையாது. எல்லா நோய்க்குமே சத்து குறைபாடு தான் காரணம். நம்ம உடம்புல ஏதாவது சத்து கம்மியாக இருக்குதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதாவது நெளியறது. அதாவது இந்த சடவு எடுக்கிறது அப்படிம்பாங்க, நெளியறது அப்படிம்பாங்க. உடம்பு இப்படி பண்ணுறது, அந்த மாதிரி செயல் நம்ம உடம்புல நடக்கல அப்படின்னா நம்ம உடம்புல சத்து குறைபாடு இருக்குன்னு கண்டுக்கலாம். இப்போ ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, பூனை நாய் இருக்குன்னா படுத்துட்டு நெளிஞ்சிட்ருக்கு. எந்திரிச்சு போகும்போது ஏதோ ஒரு பக்கம் போகுதுன்னா எந்திரிச்சோடனே, இப்போ நாய் பூனையெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி காலை வச்சுட்டு அப்படியே நெளிய, பின்னாடி காலை வச்சுட்டு நெளிய, அந்த மாதிரி எல்லா விலங்குகளுமே மாமிச விலங்குகளும் பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிட்டா நெளிய, அதோட உணவு அது. அது சாப்பிட்டா நெளிகிறது எதுக்குன்னா நம்ம உடம்புல இருக்கிற நோய்களை நம்ம உடம்பே சரி பண்ணுறதா நெளிகிறது. நெளிஞ்சால் நம்ம உடம்புல இருக்கிற சத்துக்களை ஏதாவது ஒரு சில நரம்புகளோ ஏதோ ஒரு பகுதி வேலை செய்யாமல் இருந்ததுன்னா நெளியும் போது அது சரியாயிக்கு. அதுதான் இயற்கையில் நெளியறக்கு கொடுக்கறது. இப்போ நம்ம பழங்களை மட்டும் சாப்பிட்டா நெளிவோம், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இப்போ ஆடு மாடெல்லாம் நெளிகிற மாதிரி, ஆடு மாடு அதுகளோட உணவை சாப்பிடுது, அது நெளிஞ்சிட்ருக்குது, எல்லாம் பண்ணுது. நம்ம செயற்கையான வேக வைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால அந்த செயல் சில பேர்த்துக்கு நடக்கிறதில்ல. அந்த செயல் நடக்கலை அப்படின்னா நம்ம உடம்புல சத்து குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பழங்க சாப்பிட்றோம், ஏதோ ஒரு நோய்க்கு பழங்க சாப்பிட்றோம், அது போய் உடம்புக்குள்ளே எப்படி வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிக்கிறதுனா, அதாவது இத்தனை நாள் நீங்கள் நெளியல, சடவு எடுக்கல, கொட்டாய் போடல அப்படின்னு அப்படி இருக்கும். அந்த மாதிரி செயல் நடக்காமல் இருக்கும். நீங்கள் பழங்க சாப்பிட்றீங்க, வெறும் வயிற்றில் இப்போ ஆப்பிள் சாப்பிட்றீங்க, ஏதோ ஒன்று பழங்க சாப்பிட்றீங்கன்னா உடனே அந்த நெளிதல் அப்படிங்கிற செயல் நம்ம உடம்புல நடக்கும். சடவு எடுக்கிறது, நெளியறது, கொட்டாய் விடுறது, அப்படியே படுத்துட்டு. இப்போ ஆடு மாடெல்லாம் நாயெல்லாம் படுத்துட்டு நெளிஞ்சிட்ருக்கு. சிங்கமுலி ஏதாவது விலங்குகள், மாமிச விலங்குகள்லாம் படுத்துட்டு நெளிஞ்சிட்ருக்கு. கொட்டாய் போட்டு அப்படியே விளையாட்டு பண்ணிட்டு தான் இருக்குது. அடுத்த நேரம் பசியானால் மட்டும்தான் அது எந்திரிச்சு போய் உணவு உண்றதுக்கு போகுமே தவிர, மற்ற நேரமெல்லாம் வயிறு காலியாக வரைக்கும் அது படுத்துட்டு நெளிஞ்சிட்டு தான் இருக்குது. எந்த வேலையும் செய்யாது. அது ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகாது, அப்படியே கம்முன்னு படுத்துட்டு இளைப்பாறிட்டு இருக்கு. அந்த மாதிரி செயல் நம்ம உடம்புல நடக்குது, நெளிகிற மாதிரி பண்ணுது அப்படின்னா, நம்ம உண்ற உணவு பழங்கள் உள்ளே போய் நம்ம உடம்புல வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். நம்ம உடம்புல செயல்படாது இருக்கிற பகுதியில் செயல்பட வைக்கிறதா நெளிகிறது. இப்போ நீங்கள் பச்சை குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்நேரம் நெளிஞ்சிட்டு இருக்குதுன்னா, கொட்டாய் ஓடு நெளிய அப்படியே சடவு எடுத்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஏன் பண்ணுதுன்னா, அதோட உடம்பு பலப்படுத்துறது. அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு சில பகுதிகள் வேலை செய்யாமல் கூட இருக்கலாம், நரம்பு உடம்புக்குள்ளே. அதை அதே சரி பண்ணும். தாய்ப்பால் குடிக்கும்போது அது போய் உடம்புக்குள்ளே மாற்றம் பண்ணுறதுக்கு தான் அந்த நெளியறது. அந்த மாதிரி செயல் நம்ம உடம்புல நடக்குதுன்னா நம்ம பழங்கள் சாப்பிட்றது வேலை செய்யுதுன்னு கண்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் நாள் ஆகும்போது நோய்கள் குறையும். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.